பரிசுத்தத்தை குறித்த ஒரு தாகத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். என்ன தாகம்? பரிசுத்தத்தை குறித்த ஒரு தாகம். ஆத்ம தாகம் இரண்டாவது. சரிங்களா? முதல்ல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில. பிசாசு நம்மளை டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக நம்மள என்ன பண்றான், ஆண்டவர் விட்டு நம்ம வெளியே வரணும்னா நம்ம யூஸ் பண்றது ஒரே ஆயுதங்கள் தான் பாவம். ஒரு சின்ன பாவத்தை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து நம்ம சொன்னது போல அது சின்னதா பார்க்க போற பழக்கத்தை ஆரம்பிச்சு சிகரெட்டு, கஞ்சா, குடி அப்படின்னு சொல்லி எப்படியே அவன் டோட்டலா கத்தரை விட்டு என்ன பண்ணிடுறோம், டோட்டலா அவனை வெளியே கொண்டு வரணும். அதுதான் பிசாசனுடைய நோக்கமே. பிசாசு எப்படி இருப்பான், ரெண்டு கம்பை வச்சுட்டு நம்ம வந்து சாகடிச்சிருவானா, நம்ம வந்து இது பண்ணுவான்னு கேட்டா இல்ல. பிசாசு நம்ம செத்து போகணும்னு பிசாசு நோக்கமே கிடையாது. நீ கத்தருக்காக நீ என்ன பண்ணக்கூடாது, நீ செயல்படவே கூடாது. உலகத்துலதான் இருக்கணும், நீ உலகத்துல தான் நீங்க வாழணும்.